உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம். எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். எக்லிப்டா அல்பா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது பொன்னாம் கன்னி. இந்த பொன்னாம் கன்னி கீரை அன்றாடம் உணவிலே எடுத்துக்கொள்வதாலேயோ அல்லது சூரணமாக பயன்படுத்துவதாலேயோ இது உடலுக்கு பொன்மேனியை தரக்கூடியதாக விளங்குகிறது. பொன் சத்துவத்தை இது உள்ளடக்கியது, இரும்பு சத்துவத்தை உள்ளடக்கியது. அது மட்டுமல்லாமல் இது உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாகவும் கல்லீரல் மண்ணீரலுக்கு பலம் தரக்கூடியதாகவும் விளங்குகிறது. இது ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதனாலே இது வயிற்று புண்களை ஆற்றுகிறது, வாய் புண்களையும் போக்குகிறது. வாய் துர்நாற்றம், வயிற்றிலே இருந்து வருகின்ற அந்த வாய் துர்நாற்றம் என்கின்ற பேட் ஓடர் என்கின்ற நிலையை போக்குவதாக இந்த பொன்னாங்கண்ணி விளங்குகிறது. உடலுக்கு குளிர்ச்சி தருகிறது, கண் பார்வையும் கூர்மைப்படுத்துகிறது என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, இந்த மென்தா அர்வென்சிஸ் என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுவது புதினா. இந்த புதினா அதனோடு இஞ்சி, மிளகு சேர்த்து, உப்பு சேர்த்து அதை தீநீராக வைத்து நாம் இனிப்போ அல்லது தேனோ கலந்து ஓரிரு வேளை பருகுகின்ற நிலையிலே பசி இன்மை இவற்றை போக்குவது மட்டுமல்லாமல் இந்த நௌசியா, வாமிட்டிங் என்று சொல்லக்கூடிய குமட்டல், வாந்தி இவற்றை தணிக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. குறிப்பாக கருவுற்ற மாதருக்கு வருகின்ற மார்னிங் சிக்னஸ் என்று சொல்லக்கூடிய முதல் சில மாதங்களிலே ஏற்படுகின்ற குமட்டல், வாந்தி இவற்றை நிறுத்தக்கூடியதாக விளங்குகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த புதினா தீநீர் இரத்த நாளங்களிலே ஏற்படுகின்ற அடைப்பை போக்கி இரத்த ஓட்டத்தை சீர் செய்யக்கூடிய ஒன்றாகவும் இது திகழ்கிறது என்பதையும் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, டெஸ்மோஸ்ட்ரேச்சியா பிபின்னேட்டா என்று தாவர பெயராலே சொல்லப்பெறுவது சாக்ரிஃபிஷியல் கிராஸ் என்று சொல்லக்கூடியது. இது பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய உன்னதமான புனிதமான புல் என்பதனாலே சாக்ரிஃபிஷியல் கிராஸ் என்று சொல்லக்கூடிய ஒன்று. குஷா என்று வடமொழி பெயரிலே சொல்லுவார்கள். தர்பா என்று தெலுங்கு பாஷையிலே பெயர். தமிழிலேயும் இதை தருப்பை என்று சொல்லுவார்கள். இது ஒரு ஆன்டி ஹிஸ்டமினிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. அரிச்சல், நமைச்சல் இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. டயூரிட்டிக் என்கின்ற வகையிலே இது உள்ளுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது சிறுநீரை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக இருந்து உடலிலே தேங்கியிருக்கின்ற தேவையற்ற நீரை வெளித்தள்ளி எடிமா என்று சொல்லக்கூடிய வீக்கத்தை கரைக்கக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. காய்ச்சலை தணிக்கக்கூடியதாகவும் இது திகழ்கிறது. கற்களை கரைக்கக்கூடிய ஒன்றாகவும் இது விளங்குகிறது. இது ஓமத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒன்று. இதனுடைய புகையை முகர்வதாலேயே பல்வேறு நோய்கள் போகிறது என்பதனாலே இதை தீயிலிட்டு இறைவனுக்கு ஓமத்துக்காக பயன்படுத்துகின்ற ஒன்றாக நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த தருப்பை எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய தர்பை புல்லை பயன்படுத்தி சிறுநீர் தாரையில் ஏற்படக்கூடிய எரிச்சல்,
சிறுநீர் தொற்று, சிறுநீர் சுருக்கு போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து. அதே போல் காய்ச்சலுக்காக தர்பப்புல்லை எப்படி மருந்தாக பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம சிறுநீர் தாரை எரிச்சல் மற்றும் சிறுநீர் சுருக்க சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: தர்பைப்புல், பனங்கற்கண்டு, தனியா. அரை தேக்கரண்டி அளவு தனியா எடுத்துக்கிட்டு அதை லேசாக வறுத்துட்டு இடிச்சிடலாம். தனியாவும் ஒரு டயூரெட்டிக்காக இருக்கிறதுனால, சிறுநீர் பெருக்கியாக இருக்கிறதுனாலையும் பித்தத்தை தணிக்கக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனாலையும் நம்ம தனியா பயன்படுத்தலாம். நமக்கு பித்தம் அதிகம் ஆகும்பொழுது ஏற்படக்கூடிய தலை சுற்றல், மயக்கம் போன்ற பிரச்சனைக்கும் இதை நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம். பசியின்மை இருந்தாலும் இதை நம்ம பயன்படுத்தலாம். தனியாவை வறுத்துட்டு இடிச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம். கொஞ்சம் பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம். பனங்கற்கண்டும் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால நம்ம பனங்கற்கண்டு சேர்த்துருக்கோம். நம்ம தட்டி வச்சுருக்க இந்த தனியாவை இதோட சேர்த்துக்கலாம். அரை தேக்கரண்டி அளவு தனியா வறுத்து இடித்து இதோட சேர்த்துட்டோம். இப்போ நம்ம தர்பைப்புல் சேர்க்கலாம். தர்பைப்புல் நமக்கு ஆற்றங்கரை ஓரத்துலேயும் நீர்ப்பாங்கான இடங்கள்லேயும் தானாக வளரக்கூடிய ஒரு தாவரம். நல்ல உயரமாக இருக்கும் அந்த தர்பைப்புல் செடி. இது நமக்கு நாட்டு மருந்து கடையில் பூஜைக்காக நம்ம பயன்படுத்துவோம். அதற்காக காய்ந்த நிலையில் விற்பாங்க. அதையும் வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். இது போன்ற ஃப்ரெஷ்ஷான புல் இருந்ததுன்னா இதையும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த தர்பை புல் இதோட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த தர்பை புல்லுக்கு நல்ல ஆன்டிபாக்டீரியல் ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால சிறுநீர் தொற்றை ஏற்படக்கூடிய பாக்டீரியாக்களை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாக இது செயல்படும். அதே போல் இது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜெண்ட்டாக இருக்கிறதுனாலையும் சிறுநீர் பாதையில் ஏற்படக்கூடிய அழற்சி, அதனால் உண்டாகக்கூடிய வலியை போக்கக்கூடிய மருந்தாக இருக்கும். பித்தத்தை தணிக்கக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால இது எரிச்சலை கம்மி பண்ணக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். இந்த தர்பைப்புல் நமக்கு கோல்டு இருக்கும் பொழுது நம்ம எப்படி தைல இலையை போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு ஆவி பிடிக்கிறோமோ, அதுபோல் தர்பைப்புல்லையும் நம்ம தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஆவி பிடிச்சோம்னா சீக்கிரமாக நமக்கு ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் சரியாகும். காய்ச்சல் இருக்கும் பொழுது தர்பை புல்லோட நம்ம மிளகு சேர்த்து கஷாயமாக எடுத்துக்கிட்டோம்னா 3 வேளையும் 30 ml அளவுக்கு கஷாயம் எடுத்துக்கிட்டோம்னா சீக்கிரமாக நமக்கு காய்ச்சல் சரியாகும். காய்ச்சலை உண்டாக்கக்கூடிய கிருமிகளை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாக தர்பை செயல்படும். அதே போல் நமக்கு காயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா, சிறு காயங்கள், வெட்டு காயங்களோ அல்லது தீக்காயங்களோ இருந்ததுன்னா இந்த தர்பை புல்லை எடுத்து நம்ம நெருப்பில் இட்டு கறி ஆக்கிட்டு அந்த கறியை நம்ம நெய்லேயோ அல்லது தேங்காய் எண்ணெயிலையோ குழச்சி அந்த காயங்களுக்கு மேலே அப்ளை பண்ணும் பொழுது சீக்கிரமாக அந்த காயங்கள் சீழ் பிடிக்காமல், கொப்பளம் எழும்பாமல், தழும்புகள் ஆகாமல் சீக்கிரமாக ஆறிடும். இந்த தர்பை புல், பனங்கற்கண்டு மற்றும் தனியா சேர்ந்த கஷாயம் இப்போது தயாராகிடுச்சு. இதை வடிகட்டிடலாம். தர்பைப்புல், பனங்கற்கண்டு மற்றும் தனியா சேர்ந்த இந்த கஷாயம் 60 ml அளவுக்கு காலை மாலைன்னு 2 வேளையும் நம்ம வெறும் வயிற்றில் பருகிட்டு வரும் பொழுது சிறுநீர் தாரையில் ஏற்படக்கூடிய தொற்று, சிறுநீர் சுருக்கு மற்றும் சிறுநீர் தாரை எரிச்சல் இவற்றை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும், உடலில் உள்ள அதிகப்படியான பித்தம் மற்றும் சூட்டை தணிக்கக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, இந்த தர்பை பற்றி அகத்தியர் ஒரு பாடலிலே சொல்லியிருக்கின்றார். தோஷம், சிறு விஷங்கள், சோரா கபப்பெருக்கம், சாடும் சகல ஜுரமும், தாகமும் தடியும் அரிப்பும் அடங்கும் என்று ஒரு பாடலிலே சொல்லியிருக்கின்றார். இந்த டெஸ்மோஸ்டேச்சியா பிபினேட்டா என்று சொல்லுகின்ற தர்பை புல்லை நாம் மருந்தாக பயன்படுத்துகின்ற பொழுது தோஷம் என்று சொல்லுகின்றார். தோஷம் என்று சொன்னால் முத்தோஷம் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். வாத, பித்த, சிலேத்தும நோய்கள் இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. சிறு விஷங்கள் போகும் என்று சொல்லியிருக்கின்றார். இது ஒரு ஆன்டிடோட், மிளகை போல ஒரு ஆன்டிடோட் என்கின்ற வகையிலே பயன் தந்து விஷ முறிப்பாக இது விளங்குகிறது. சிறு விஷங்கள், தேள், பூரான் போன்ற சிறு பொருட்கள் நம்மை கடிக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற வலி, விஷம் இவற்றை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. சோரா கபப்பெருக்கம் என்று சொல்லுகின்ற பொழுது எப்பொழுதும் நம்மை விட்டு அகலாத கபம், சளி, இருமல், மூச்சு இறைப்பு இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒன்றாக விளங்குகிறது.
தீராத காய்ச்சலை போக்கக்கூடியது, தீராத தாகத்தை தணிக்கக்கூடியது, பெருந்தாகம் என்று சொல்லுவார்கள். அந்த தாகத்தை தணிக்கக்கூடியதாக விளங்குகிறது. உள்ளுக்கும் மேலுக்கும் பயன்படுத்துகின்ற நிலையிலே அரிப்பையும் அகற்றும் என்று சொல்லியிருக்கிறார். த இச்சிங் என்று சொல்லுகின்ற நமைச்சல் இவற்றை போக்கக்கூடியதாக இந்த குஷா என்கின்ற தர்ப்பை புல் நமக்கு மருந்தாகிறது. இந்த தர்ப்பை புல்லோடு தனியா, கொரியண்டர் சீட்ஸ் நாம் சேர்த்திருக்கின்றோம். இந்த தனியா ஒரு அற்புதமான மனம் தரக்கூடிய ஒன்றாகவும் குளிர்ச்சி தரக்கூடிய ஒன்றாகவும் பல்வேறு விட்டமின்ஸ், மினரல்ஸ் என்று சொல்லக்கூடிய தாதுக்களையும் உப்புக்களையும் பெற்றிருக்கக்கூடியதாகவும் விளங்குகிறது. இந்த தர்ப்பையோடு தனியா சேருகின்ற பொழுது ஒரு ஒத்த மருந்தாக இருந்து சிறுநீர் தாரையிலே இருக்கின்ற எரிச்சலை தணிக்கிறது, தாகத்தை தணிக்கிறது, சிறுநீர் கற்களை கரைக்கக்கூடியதாக விளங்குகிறது. உடலிலே சேர்ந்து இருக்கின்ற நச்சுக்களை, ஒவ்வாமை என்று சொல்லுகின்ற அலர்ஜிக் டிசார்டர் என்று சொல்லுகின்ற வகையிலே இருந்து நமக்கு தொல்லை தருகின்ற நச்சுக்களை வெளித்தள்ளக்கூடியதாக விளங்குகிறது. காய்ச்சல் தணிகிறது, தாகம் தணிகிறது என்பதை நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, இறைவனுக்காக பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய தருப்பையிலே ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் இன்று பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.